நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போதும், நிறுத்துங்க. ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் எத்தனை போய் சொல்லுவீங்க? என்ன சொன்னீங்க? நானும் வாசுவும் ஃப்ராடா? எங்களால ஏமாந்தவங்க யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படி நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நீங்க சொன்னீங்களே, இந்த ஆள் கேண்டீன் நடத்திட்டு இருக்கும் போது நிறைய பேர் அக்கவுண்ட்ல சாப்பிட்டு ஏமாத்திட்டு போனாங்கன்னு. அப்படி யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்ப தெரியும் இந்த ஆள் எந்த லட்சணத்துல கேண்டீன் நடத்தினானு. சரி, இந்த ஆள் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கல்ல, அப்ப எதுக்காக அவர் நடத்திட்டு இருந்த கேண்டீனை என்கிட்ட எடுத்து கொடுத்தீங்க? அது என் புருஷன் பண்ண தப்பு. ஓ, உங்க புருஷன் பண்ண தப்பா? சரி, யாரு தப்பு பண்ணாங்கன்னா உங்க புருஷன் வந்து இங்க சொல்லட்டும். சார், இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏகே சார் வந்து சொல்லட்டும். அவரே கரெக்டா சொல்வாரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. இன்ஸ்பெக்டர், நீங்க விசாரிக்க வேண்டியவங்களெல்லாம் நல்லா விசாரிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவரை அரெஸ்ட் பண்றத பத்தி யோசிங்க. சிவசு, நீங்க வாங்க. நாம இது உங்க வீடு கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்கு. இது போலீஸ் ஸ்டேஷன். இவர் மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவரை விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால லீகலா நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், கைய நீட்டி பேசுறீங்க? என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா? நான் ஒரு விஐபி, தெரியுமா உங்களுக்கு? விஐபினா என்ன பண்ண சொல்றீங்க? விஐபிக்காக சட்டத்தை வளைக்கிற இன்ஸ்பெக்டர் நான் கிடையாது, புரியுதா? லீகலா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா இங்க பேசாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. என்ன ஓவரா பேசுறீங்க? நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க சிவசு, உங்களை கூடிய சீக்கிரம் நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். யோ, இந்த ஆள உள்ள போடியா. செலவா வாயா, கார்மெண்ட் ஃபேக்டரி கட்சி தும்ல தான் இப்படி ஆடுற. வெளிய வந்து நான் கவனிச்சுக்கிறேன் உன்னை. சார் பேசவும் ரொம்ப தேங்க்ஸ் சார். என் கம்ப்ளைண்டை எடுத்து உடனே ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த சிவசு ரொம்ப மோசமான ஆள் சார். உங்க முன்னாடியே எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? இல்லம்மா, அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பார்த்தாலே தெரியுதுமா அவன் ஒரு அயோக்கியன்னு. அவன் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்குறேன். நீங்க கவலைப்படாம போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சித்தப்பா, ஏகே சார் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமே அவர் பொண்டாட்டின்னு சொல்றாங்களே, அந்த பொம்பளைக்கு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இருக்காதா? குற்ற உணர்ச்சி இருந்தா பெரிய மனுஷன் கூட என்ன பார்க்காம ஸ்டேஷனுக்குள்ள அப்படியெல்லாம் பேசுவாளா? படமல சில பேருடைய குணாதிசயங்கள் அப்படிதான். அதுங்களை என்னதான் சொன்னாலும் அதுங்க திருந்தாத ஜென்மங்கள். அந்த மாதிரி தான் அந்த மதுமிதாவும். நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது போன் வந்துச்சு, சிவசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா. உடனே செல்லமா நீங்க போங்க, நான் போய் பாத்துறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா. இப்ப என்னாச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு பயமா இருக்குடா. ஏன் பயம்? சிவசுவை நினைச்சா? ஆமா சித்தப்பா, சிவசு போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது. அப்படியே ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அவனுக்கு தான் ஆபத்தா போய் முடியும். அப்படியா? ஆமாமா. செல்லமா, என்னாச்சுமா? நீ பாட்டின் தனியா போயிட்ட, இங்க நாங்க எல்லாம் அவஸ்தப்படுறோம். அந்த சிவசு புடிச்சிட்டாங்கல்ல, அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டானா? அது எப்படி அவன் ஒத்துக்குவான்? ஏன் செல்லமா, சிவசுவை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் டல்லா இருக்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அவனை காப்பாத்துறதுக்கும் ஆள் வந்திருக்க. என்னமா சொல்ற? அவனை காப்பாத்த யார் வந்தாமா? வேற யாரு? அந்த மதுமிதா தான். ஏகே சாரோட வைஃப்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையா போக வேண்டியதா இருக்கு. விடு செல்லம்மா, மதுமிதா மாதிரி ஆளுங்களை யாரும் திருத்த முடியாது. அவங்களா திருந்தினாதான் உண்டு. அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியல மாமா. ஏகே சாருக்கு உதவி பண்ணலான்னு போனா அங்கேயே வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்க. இந்த பக்கம் சிவசுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. நான் எங்க போனாலும் தேடி வந்து தொந்தரவு கொடுக்கறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. நீ என்ன கூட்டு போயிருக்கணும். நான் மட்டும் அங்க இருந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம அந்த பொம்பளைய நான் யாரும் அங்கேயே அரைஞ்சிருப்பேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? 1000 தான் இருந்தாலும் அவங்க பொம்பளை. ஒரு தடவை தான் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்களை அரைஞ்சிட்டீங்க. இங்க பாருங்க, இனிமே இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்க கூடாது. அம்மா, டாக்டர். டாக்டர், வாசுக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக கொடுத்துருக்கோம். இனிமே அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு மெடிசின்ஸை கரெக்டாக சாப்பிட்டு பெட் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். சரி,
இன்னும் எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்? ஹாஸ்பிட்டலில் தான் தொடர்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீடு பக்கத்துல இருந்தா அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரி. இதை விட பெயின் அதிகமா இருந்தா இங்க கூட்டிட்டு வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, எமர்ஜென்சிக்கு என் ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். நாங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் டாக்டர். ஓஎஸ், தாராளமா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சரி. டாக்டர். ஓகே சிஸ்டர், என்னன்னு பாத்துங்க. சரி உள்ள டாக்டர். போலாம். வா தாயி, வா வா. வாசு, வாசு ஸ்ட்ரெயின் பண்ணாத வாசு. ஏகே சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை இல்லாம இருந்திருந்தா நானும் ஏகே சாரை வந்து பார்த்துருப்பேன். இந்த நேரத்தில் அவருக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு நினைச்சு வருத்தமா இருக்கு. உன் நிலைமைய நான் எடுத்து சொன்னேன். உன்னை பார்க்க முடியலன்னு தான் அவர் வருத்தப்படுறாரு. வாசு, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாருங்களா? டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இவ்வளவு சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் ஒரு 10-15 நாள் பெட்ல படுக்க வச்சு பில்ல போட்டுருவாங்கன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? இல்லைங்க. இத பார், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ரெஸ்ட் எடு. உடம்பு பாத்துக்கு வாசு. இங்க பேங்க்குக்கு போய் கொஞ்சம் பணம் டிரா பண்ணி பில்ஸ் எல்லாம் கொண்டு போய் சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அம்மாடி, என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு உதவி பண்றியம்மா. இந்த உலகத்துல உன்ன மாதிரி நான் யாருமே பார்த்தது இல்லம்மா. என்னம்மா இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு? உங்க பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, உட்காராதீங்க, நம்ம அப்படியே போலாம் வாங்க. எங்க? இல்ல போர் அடிக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயுமே வெளியில போனது இல்ல, சரி ஷாப்பிங்காவது போலாமே தான். இதுக்கு தான் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னியா? ஆமா, அதுக்கே கோவப்படுறீங்க? கோவப்படாம, ஏற்கனவே ஒரு தடவை கோயிலுக்கு போனதை கவிதா என்ன பார்த்துட்டா. என்கிட்ட அதை ஜாடமடிய பேசி என்ன பிளாக்மெயில் பண்றேன். நானே அதை சமாளிக்க திண்டாடிட்டு இருக்கேன். இதுக்கு தான் அன்னைக்கு கோயிலுக்கு வர்றதுக்கே நான் யோசித்தேன். எத்தனையோ தடவை சொன்னேன், நீ கேட்காம என்னை இழுத்துக்கிட்டு போனேன். இப்போ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ஷாப்பிங் வர கூப்பிடுறியா? அப்போ நான் உங்க கூட கோயிலுக்குலாம் வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? எதுக்கு கண்ணை கசக்குற? உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா அதெல்லாம் இந்த 4 செவத்துக்குள்ளதான். இந்த பார், அதுக்கு மேல நீ வெளியே சுத்தணும்னு நினைச்சின்னா நம்ம 2 பேருக்குமே நல்லது. போங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க பயப்படுறதுனாலதான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா நினைச்சுக்கிறீங்க. ஒன்னு சொல்லட்டுமா, யாருக்குமே நம்ம விஷயம் இப்படி வெளியில தெரியாம இருக்கிறத விட இந்த மாதிரி அரசியல் புரசலா நம்ம விஷயம் வெளியில தெரியறது நமக்கு நல்லதுதான். என்ன முட்டாத்தனமா பேசுற? நம்மளை பத்தி வெளியே தெரிய வந்தா எப்படி நமக்கு நல்லதா இருக்கும்? அது எப்படின்னா, இப்போ நம்மளோட இந்த உறவு திடுதிப்புன்னு அக்காவுக்கு தெரிஞ்சு, சாரி அக்காவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அதிர்ச்சி ஆகுறத விட அவங்களுக்கு இப்ப இருக்கிற சந்தேகம் அப்படியே இருந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் நாளை பின்ன என்னைக்காவது நம்மளோட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அதிர்ச்சியாவும் இருக்காது, இது ஒரு பிரச்சனையாவும் இருக்காது. கரெக்டா? என்ன வித்தியாசமா யோசிக்கிறத நினைப்ப? நீ சொல்ற மாதிரி என் வீட்டில் சந்தேகம் வந்தது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி போக ஆரம்பிச்சிடும். என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. சரி விடுங்க, என்ன ஆயிடுச்சுப்போ? என்ன இந்த விஷயம் இப்ப கவிதாவுக்கு மட்டும் தானே தெரிஞ்சிருச்சு? என்னமோ அக்காவுக்கே தெரிஞ்ச மாதிரி சலிச்சுக்கிறீங்க. அக்கான்னு சொல்லாதன்னு சொன்னால. சாரி, அது பேச்சு வாக்குல வந்துருது. ஆமா, இந்த கவிதா என்ன உங்க சொந்தக்கார பொண்ணா? ஆமா, என் கடைசி தம்பி மணியரசுடைய பொண்டாட்டி. என்னங்க, அமுதா இல்ல மணியரசோட வைஃப், நீங்க கவிதாங்கிறீங்க? என் வீட பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. சரி, இந்த கவிதா யாரு, எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தா? அமுதாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே மணியரசு கவிதாவை தான் காதலிச்சான். சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் அமுதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. இப்ப அமுதாவை தள்ளி வச்சுட்டு கவிதாவை ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட வச்சிருக்கான். உங்க தம்பி மணியரசு அப்படிலாம் என்னால நம்பவே முடியல. எங்க வீட்டுக்கு கடைசி தம்பி மணியரசு,
அவரே இவ்ளோ தைரியமா பயப்படாம இருக்கும்போது வீட்டுக்கு மூத்தவர் நீங்க நீங்க போய் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருமேன்னு பயப்படலாமா? ஆக மணியரசுக்கு இருக்கிற தைரியம் கூட கடற்கரையாண்டிக்கு இல்ல. ஏய், என்ன கிண்டல் பண்றியா? இல்லங்க, சும்மா சாதாரணமா. என்ன சும்மா சாதாரணமா? பார், என் வாழ்க்கை வேற, என் தம்பி வாழ்க்கை வேற. அவனை இந்த ஊர்ல யாருக்கும் பெருசா தெரியாது. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்குன்னு இந்த ஊர்ல ஒரு கௌரவம் இருக்கு. என் குடும்பத்துல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதை என்னைக்கு இழக்க மாட்டேன். அதுக்கு உன்னால இடைஞ்சல் வந்தது, கௌரவத்தையும் மரியாதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்னதான் விட்டு கொடுப்பேன். ஏகே அன்புகுமாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படுகிறது. ரூபாய் 5 லட்சம் ரொக்க ஜாமீனும் தனிநபர் ஜாமீன் 2ம் செலுத்தப்பட வேண்டும். மேலும் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு சென்று தினமும் கையெழுத்து போட வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை வேறு எந்த ஊருக்கும் செல்லக்கூடாது என்று உத்தரவிடுகிறேன். அவரது கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் கல்வியை கருத்தில் கொண்டு இது போன்ற முறைகேடுகள் இல்லாமல் மேலும் தொடர்ந்து இந்த கல்லூரியை நடத்த அனுமதி அளிக்கிறேன். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. பேனாவுக்குடன் இந்தாங்க ஜாமீன் கையெழுத்து நான் போடுறேன். இதுல 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான செக் இருக்கு. நான் மிஸ்ஸஸ் ஏகே. இது என்னோட ரெக்கார்ட்ஸ். எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அப்புறம் இன்னொருத்தர் தனிநபர் ஜாமீன் வேணும். அது யார் போட போறாங்க? சிவா, நீ கையெழுத்து போடு. மேடம், நான் கையெழுத்து போட்டா சாருக்கு பிடிக்காது. அதோட சாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. நீங்க வேற யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. ஏங்க, சீக்கிரம் யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா ஜட்ஜையா ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவார். சுரேஷ், இப்போ நம்ம யார்கிட்ட போய் கையெழுத்து கேட்க முடியும்? சாரி சார், இன்னைக்கு கோர்ட்ல உங்க கேஸ் தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. கடைசி நிமிஷம் தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் ஜாமீன் பேப்பர்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. தனிநபர் ஜாமீன் 2 கேட்டாங்க. ஒன்னு அம்மா போட்டுட்டாங்க, இன்னொன்னு பாக்கி. அதான் சார் சொல்லுங்க. 2வது நபர் கையெழுத்து போட்டதுக்காக நான் வந்திருக்கேன். என் பேர் செல்லம்மா. இந்தாங்க பேப்பர்ஸ். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
அவ கையெழுத்து போட்டாதான் என் புருஷனுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா அது எனக்கு தேவையில்லை. என்னம்மா விளையாடுறீங்களா? தேடி வந்து கையெழுத்து போறேன்னு சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு வேணான்னு சொல்றீங்க. உங்க புருஷனுக்கு ஜாமீன்லாம் வேணாமா? மம்மி, உங்களால தான் டாடி ஜெயிலுக்கு போனாரு. அவர் ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கு நீங்க காரணமாயிராதீங்க. பாருங்க, செல்லம்மாக்கு நீங்க எவ்வளவோ துரோகம் செஞ்சோம், இன்னைக்கு நமக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க. அனாவசியமா உங்க ஈகோனால அப்பாவோட ஜாமீன்ல விளையாடாதீங்க. நீங்க கையெழுத்து போடுங்க. மம்மியை நான் பாத்துக்கிறேன். தாங்க. சரிங்க மேடம். வாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் செல்லம்மா. எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? இது என் கடமை. என்ன வெட்டி பேச்சு? வாங்க வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உள்ள வரலாமா? வாதாயி, வா வா. வாங்கய்யா, வாங்க உட்காருங்க. வாங்கய்யா உட்காருங்க. உட்காருங்க. வாசு, இப்ப எப்படி இருக்கு? வயிற்றுல மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்கு, மற்றபடி பரவாயில்ல. சரி சரி. பொண்ணு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். சாப்பாடு விஷயத்துல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதாம்மா, காரம் இருக்க கூடாதுன்னு கஞ்சி கொடுத்துட்டு இருக்கேம்மா. சரி. இந்த ஒரு வாய் வாங்கிக்க. வேண்டாம்மா. கொஞ்சம் தானடா சாப்பிட்டேன், ஒரு வாய் வாங்கிக்கடா. வேண்டாம்மா, கஞ்சில ஒரே உப்பா இருக்கு, எப்படி சாப்பிட முடியும்? ஆமாடா, உன்னால இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. எல்லாம் தலை எழுத்து. நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அப்படி அழுதுட்டு இருக்கேன்? ஆமா, நான் என்ன சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன்னு கேளு. எனக்கு தான் வர வர எதுவுமே தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. உப்பு எது, காரம் எது, புளிப்பு எதுன்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உனக்கு சமைச்சு போட்டுட்டு இருப்பேன்? ஏன்டா என் உயிர் எடுக்கிற? காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கடான்னு கேக்குறியா? அங்க சுத்தி இங்க சுத்தி என் கல்யாண பேச்சு எடுக்கலன்னா உனக்கு பொழுது போகாதே. பாத்தியம்மா, பாத்தியா இவன் பேசுறது? என் வேதனை உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? இவன் வயதுல கத்தி பட்டதுக்கு இவன் பழப்பாடா மாட்டான்னு நான் துடிச்சு போயிட்டேன். அந்த கத்தி குத்து கொஞ்சம் ஆழமா போயிருந்தா நான் என்னமா பண்ணிருப்பேன்? அம்மா, நடக்காது நீங்களா கல்பனை பண்ணி ஏன் உங்களை வருத்தப்படுத்திக்கிறீங்க? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையங்க. இவன் மூலமா என் குடும்பம் தழிச்சு வரணும்னு நான் நினைக்கிறது தப்புங்களா ஐயா? ஆனா ஒண்ணு தெரியுதுங்க ஐயா, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஏதாவது இருந்தா தானம்மா கடைசி கால வரைக்கும் கஷ்டப்படாம இருப்பான். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாம்மா. அவங்க சொல்றது கரெக்ட் தான் வாசு. ஏன் கல்யாண பேச்சு எடுத்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏங்க, பொண்ணு பார்க்கணும்னு போனா கவர்மெண்ட் மாப்பிள்ளையா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. பொண்ணு பார்க்க போய் நான் அசிங்கப்பட வேண்டான்னு தான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்காதுன்னு நீயே எப்படி நினைக்கலாம்? நீ எதிர்பார்க்கிற மாதிரி சிக்கனமா குடும்பம் நடத்த ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா, போதும். என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியம்மா. நீ உன் குடும்பத்தோட நல்லா இருக்கணும் தாயி. அம்மா,
வாசு செல்லம்மா பேச்சே தட்ட மாட்டான். செல்லம்மா வார்த்தை கொடுத்துட்டாள்னா அதை முடிக்காம அவ தூங்க மாட்டான். 6 மாசத்துல உங்க மகன் வாசு கண்டிப்பா கல்யாணம் நடக்குன்னு சந்தோஷமா இருங்க. சரிங்க ஐயா. சரி, நாங்க காமெட்ஸ்க்கு போறோம். ஒரு 2-3 நாள்ல நான் வந்துடுறேங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்து குணமானதுக்கு ஐயோ, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்க. உனக்கு கொடுக்கறது நான் செலவா நினைக்கல. வச்சுக்கங்க. வரேம்மா. சரி, வாங்க. பட்டுமா வாசு. சரிங்க சார். உடம்பு பார்த்துக்கோ. வரமா. மது, எங்க கிளம்பிட்ட? என்ன கேள்வி இது? காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம். ஏன்? எதுக்கு நான் போக கூடாது? எப்படி மது, எப்படி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? காலேஜில் உன்னால இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்ததுக்கு பிறகும் எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம எப்படி உன்னால போக முடியும்? அதுக்காக என்ன வீட்லயே உட்கார்ந்துருக்க சொல்றியா? அப்ப காலேஜ் யார் பாத்துப்பா? பழையபடி நானே பார்த்துக்கிறேன். ஒரு தடவை என் நிர்வாகத்துல தப்பு நடந்துருச்சு, உடனே அதுதான் சாக்குன்னு என்ன காலேஜுக்கு போக விடாம தடுக்கிறியா? எப்படி இருந்தாலும் நடந்த தப்புக்கு நீதானே காரணம். நீ காலேஜ் நடத்தும் போது கூட கேண்டீன் சாப்பாடுல பள்ளி கிடந்தது, அது பெரிய பிரச்சனை ஆகலையா? அதுக்கு கூட தான் ஸ்டூடண்ட்ஸ் பிரச்சனை பண்ணாங்க. அது நான் பண்ண தப்பு இல்ல. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பண்ண டிராமான்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா காலேஜ்ல இப்ப நடந்த தப்பு இருக்கே, அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதியா? என்ன எதையாவது சொல்லி காலேஜுக்கு வரவிடாம பண்ணி அந்த செல்லம்மாவை மறுபடியும் காலேஜுக்கு கொண்டு வரலான்னு பாக்குறியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலங்கிறதுக்காக தேவையில்லாம செல்லம்மா மேல பிரச்சனையை திருப்பாத. நான் உன்னை காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காங்க. நீ மறுபடியும் காலேஜுக்கு போனா அவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே அவங்க ஸ்ட்ரைக் பண்ணா அடி ஆளுங்களை வச்சு அடிச்சு அவங்கள ஏன் வழிக்கு கொண்டு வந்துருவேன். ஏய், என்ன பேசுற? காலேஜ் எம்டி மாதிரியா பேசுற? ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நீதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பயத்துல பேசுற. யாரு? நானா? போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி உடனே என்ன வர சொன்ன? பயத்துல தானே? நீ பண்ண தப்ப ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனப்போ தைரியம் இருக்கிறவளா இருந்தா என்ன தடுத்துட்டு நீ ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது தானே? ஏன் செய்யல? இப்பவும் நான் ஜெயிலுக்கு போயிடுவேங்கிற பயத்துல பேசல, மறுபடியும் இந்த மாதிரி தவறுகள் நடக்க கூடாதுங்கிற அக்கறையில பேசிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் காலேஜுக்கு போவேன். மம்மி 1 மினிட். ஏன் மம்மி இப்படி எல்லாத்துக்கும் புடிவாங்க பிடிக்கிறீங்க? ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காலேஜ் டாடி பேர்ல இருக்கு. அவரு நினைச்சா உங்களை காலேஜுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். உங்களுக்காக அவரு ஒரு வாட்டி விட்டு கொடுத்திருக்காரு. இப்ப கூட உங்களால இவ்வளவு பிரச்சனை வந்தும் கூட அவர் ஒன்னும் உங்களை கண்டிஷனா காலேஜுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லல, ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? டேய், தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. என்ன தேவையில்லாத விஷயமா? நான் உங்க புள்ள, இங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னொரு வாட்டி உங்களால டாடி ஜெயிலுக்கு போற சூழ்நிலை வந்துச்சு,
அப்புறம் நானே போலீஸ்ட்ட போய் உங்களை காட்டி கொடுத்துருவேன். என்னடா பேசிட்டு உள்ள போ. டாடி மம்மிட்ட அவங்க ஸ்டைல்ல பேசினாதான் அவங்களுக்கு புரியும். என்னடா மிரட்டுறியா? நான் ஒண்ணும் மிரட்டல, நம்ம நல்லதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, யார் யாரு எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. உங்களுக்கு தேவை பார் செட்டப், அது இங்கேயே இருக்கு. நீங்க இங்க இருக்கிறது தான் நியாயம். நீங்க இங்க இருந்தீங்கன்னா டாடி காலேஜ்ல இருக்கிறது தான் கரெக்ட். டாடி நீங்க காலேஜுக்கு போங்க. நீங்க போங்க டாடி, மம்மி வர மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. நீ அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு எனக்கு ஃபோன் பண்ணியா? சரி போ. சார் வணக்கம் சார். வாங்கம்மா உட்காருங்க. என்ன விஷயமா சொல்லுங்க. வாசுவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் சார். அவனுக்கு அவன் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. வாசுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவங்க அம்மா அனாதையா இருந்திருப்பாங்க. இவ்வளவுக்கும் காரணம் இந்த ஆள் தான் சார். சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்தீங்க. ஆனா அது மட்டும் போதாது. இவருக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டான ஆளுங்க இருக்காங்க. அதனால அவரை பெயில்ல எடுக்கிறதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க தான் சார் அவரை பெயில்ல எடுக்காம தடுக்கணும். பரவாயில்லையே, என்னை விட உங்களுக்கு கடமை உணர்ச்சி அதிகமாவே இருக்கு. நான் வேணா இந்த சீட்டை விட்டு எந்திரிச்சிடுறேன். யூனிஃபார்ம் போட்டு நீங்க வேணா உட்காந்துக்கிறீங்களா? ஏன் சார் கோவப்படுறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அவன் வேலை என்னன்னு சொல்லி தரது தப்பு இல்ல? சரியான காரணத்தோட லாயர் கோர்ட்ல பெயில் கேட்டா ஜட்ஜ் பெயில் கொடுக்க தான் செய்வாரு. அதை நான் எப்படி தடுக்க முடியும்? என்ன சார் அப்படி பேசுறீங்க? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால முடிஞ்ச முயற்சி செய்ய வேண்டாமா? இவன் குற்றவாளின்னு முடிவு செய்ய வேண்டியது கோர்ட்டு தான். என்னோட வேலை அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கறது மட்டும்தான். சார், சிவசுவை அரெஸ்ட் பண்ண போது நீங்க ரொம்ப கண்டிப்பா இருந்தீங்களே, இப்ப ஏன் சார் வேற மாதிரி பேசுறீங்க? எப்ப எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். அப்படி சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அங்க வச்சுட்டு கார்ல போய் வெயிட் பண்ணு. சரிங்க மேடம். எதுக்கு சார் சாப்பிடுற நேரத்துல தேவையில்லாம பேசி உங்க வயித்த காய போடுறீங்க? நான் சிவசிக்கும் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடுங்க சார். நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். சிவசுக்கு முதல்ல கொடுங்க. கான்ஸ்டபிள் சார், லாக்கப்பை திறந்து விடுங்க. சரி சார். சீக்கிரம் துறையா. சாப்பிடு. மேடம், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியாணி கச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். புண்ணியவதி நீங்களும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. நல்லா ஆகுது. என்ன சார் இது? இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா ஹோட்டலா? ஒரு கொலைக்கார உங்க முன்னாடி பிரியாணி சாப்பிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? ஹலோ, உங்க லிமிட்டை தாண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், காவல்துறை உங்க நண்பன் சொல்றது உங்க விஷயத்துல கரெக்டா இருக்கு சார். ஏன்னா மேடம் நம்ம எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்களா, அதுவும் நீங்க என்ன சாப்பிட சொன்னீங்களா, அதான் எரிச்சல்.
அதான் உங்களை போட்டு திட்டுறாங்க. பாத்தீங்களா சார், எப்படி குழந்தை மாதிரி இருக்காரு. இவரா ஒருத்தர கத்தியால குத்திருப்பாரு. உண்மையிலே என்ன நடந்திருக்கும்னா வாசுதான் இவரை கத்தியால குத்த வந்திருப்பான். இவர் தடுக்கும் போது அந்த கத்தி தவறி வாசு மேல குத்தி இருக்கணும். அவனும் இந்த சாதாரண விஷயத்தை பெருசுபடுத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டான். இவளும் அதை வச்சு இந்த அப்பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறா. ஐயா, நான் உண்மையிலேயே அப்பாவிங்கய்யா. வாங்க சார், சாப்பிடுங்க. என்ன சிவசு, பிரியாணி நல்லா இருக்கா? சார் வாங்க சார், சூப்பரா இருக்கு சார், சூடாகுது சார், நீங்களும் ஒரு கை வைங்க. பிரியாணி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க. போலீஸ்காரன் உங்க வீட்டு வேலைக்காரனா நினைச்சா இப்படித்தான் முரட்டுத்தனமா நடந்துக்குவோம். என்ன தைரியம் இருந்தா லாக்கப்ல இருக்கிற ஒருத்தனுக்கு பிரியாணி வாங்கிட்டு இருப்பேன். எங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்தா அவனை பிரியாணி சாப்பிட விட்டுருமா? நீ என்ன போலீஸ்காரன் பிரியாணிக்கு அலையிறோம்னு நினைச்சியா? இது பாருங்க இன்ஸ்பெக்டர், என்ன மாதிரி பணக்காரிய நீங்க அனுசரிச்சு போனீங்கன்னா நீங்களும் பணக்காரன் ஆகலாம். அதை விட்டுட்டு கடனை வாங்கி தொழில் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் கடன்காரனாவே வாழ வேண்டியதுதான். லஞ்சம் வாங்கி பணக்கார போலீஸ்காரனா இருக்கிறத விட நேர்மையான கடன்கார போலீஸ்காரனா இருந்துட்டு போறேன். அதுதான் எனக்கு பெருமையா இருக்கும். இப்படி பொழைக்க தெரியாத ஆளுங்க தான் இந்த மாதிரி நேர்மையா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு திரிவாங்க. நீங்க ஒருத்தர் இப்படி இருக்கிறதுனால சிவசுவை என்னால வெளியில கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சீங்களா? பணத்தை எப்படி செலவு பண்ணணுமோ அப்படி செலவு பண்ணி இவரை வெளியில கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க. நீங்க இப்படி பேசுறதுக்கு உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். லேடிஸ் ஆச்சுன்னு பார்த்து போயிடு. இப்ப நீங்க இடத்த காலி பண்றீங்களா இல்ல கரெக்டா பண்றீங்கன்னு சொல்லி உள்ள தூக்கி போடவா? இப்ப போறேன். நான் பேசுறதுக்கு கண்டிப்பா இன்னொரு நேரம் வரும். அப்ப பேசிக்கிறேன். சிவசு, தைரியமா இருங்க. நான் உங்களை கண்டிப்பா பெயில்ல எடுக்கிறேன். கான்ஸ்டபிள், உன்னை தூக்கி உள்ள போடியா? டேய், ஓட. சார் சார், சாரி சார். எதுக்குமா சாரி கேக்குறீங்க? நீங்க முதல்ல என்கிட்ட கோமா பேசுறப்ப நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க ஒரு நேர்மையான ஆபீசர்னு நிரூபிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு போலீஸ் மேல இன்னும் நம்பிக்கை வருது. எனக்கு பாராட்டுறதும் பிடிக்காது, திட்டுறதும் பிடிக்காது. நான் எப்பவும் என் கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். வாங்கம்மா. என்ன வாங்க போற? என்ன வேணும்? சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாம் எங்க இருக்கு? அங்க இருக்கு பாருங்கம்மா.
பொண்ணு சேல்ஸ்க்கெல்லாம் எப்போ வந்து சேர்ந்தா? அவளா நேத்து வந்து. ஓ கவிதா, இப்ப எதுக்கு அவகிட்ட போற? ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான். அவகிட்ட வேண்டாம், வேற பக்கம் பார்க்கலாம். சும்மா இருங்க. என்ன வெளியே எங்க பார்த்தாலும் தேவையில்லாம நான் அசிங்கப்படுத்தினால அதுக்கு நான் பதிலுக்கு பண்ண வேண்டாம். கவிதா, சொன்னா கேளு. என்ன அமுதா, கடைசியில இந்த நிலைமைக்கு வந்துட்ட? என்ன இந்த இடத்துல என்ன பார்த்ததும் உனக்கு ரொம்ப அவமானமா இருக்கா? நான் எதுக்கு அவமானமா நினைக்கணும்? என்கிட்ட பணம் இல்லாம நான் ஒன்னும் இந்த வேலைக்கு வரல. எனக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. இருக்கிற நேரத்துல சும்மா இருக்க வேண்டாமேன்னு தான் இந்த வேலைக்கு வந்தேன். எப்படி இருந்தாலும் இந்த வேலைக்கு வந்துட்டேல, நான் கேக்குற ட்ரெஸ்ஸ எடுத்து காமி. வேண்டாம், மரியாதையா இங்கிருந்து போயிடு. ஏன் நீ என்ன கவனிக்க மாட்டியா? உனக்கு வேலை செய்யற அளவுக்கு நான் ஒன்னும் தரம் கேட்டு போல. என்னம்மா, என்ன பிரச்சனை? சார், சாரீஸ் எடுத்து காமிக்க சொன்னா மரியாதை இல்லாம பேசுறாங்க. ஏம்மா, வர்றவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்க மாட்டியா? அவங்க கேட்குற சாரி எடுத்து போடுமா. அம்மா, பொறுமையா இருந்து உங்களுக்கு வேண்டிய சாரி எடுத்து போங்க. போமா, போய் எடுத்து போடு போ. என்ன கேட்டேல, இருக்கிற எல்லா சரியும் எடுத்து காமி. போ. என்ன நீ புடவையில ஒரு மாதிரி டல்லாவே எடுத்து போட்டுட்டு இருக்க? எங்களை பாத்தியா எவ்வளவு பிரைட்டா இருக்கும்? அந்த மாதிரி பிரைட்டா எடுத்து போடு. என்ன முறைக்கிற? செல்லமா அழிச்சிட்டு வந்தா எங்க வீட்டுல போட்டு கொடுத்தா உடனே என்னையும் எவரையும் பிரிச்சிடலாம் நினைச்சல. இப்ப நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னால என்ன என்னடி பண்ண முடியும்? ஊரறிய கல்யாணம் பண்ணாம ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றியே, இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்? ஊருக்கே தெரியலனாலும் முத பொண்டாட்டி உனக்கு தெரியுமே, நாங்க தாலி கட்டிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. அப்புறம் என்ன? உண்மையிலேயே இவரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஏன்னா இவரோட குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இன்னும் உயிரோட இருக்க பாரு, அதுக்கு நீதான் வைக்கப்படணும். இங்க பாரு, மரியாதை இங்கிருந்து வெளியில போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. நானும் பார்த்துட்டு இருக்க, ஓவரா பண்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? இருங்க, அவ என்னதான் பண்றான்னு பாக்கலாம். ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? என்ன மறுபடியும் உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? சார், இப்படி மரியாதை தெரியாதவங்களை உங்க கடையில வேலைக்கு வச்சிருந்தா ஒரு கஸ்டமர் கூட உங்க கடைக்கு வர மாட்டாங்க சார். சார், நான் எதுவுமே சொல்லல, இவதான் என்கிட்ட. நிறுத்துமா, கஸ்டமர் போய் அவ இவங்கிற? இவங்க சொல்ற மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிற நீ எல்லாம் இங்க வேலை செய்யறது லாய்க்கல. முதல்ல போய் முதலாளியை பாரு. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போமா. சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, போய் பாருங்க. முதல்ல அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிச்சு வரேன். நீங்க போய் சாரியை பாருங்க சார். ஏன் தப்பு எதுவுமே இல்ல. வேற இடம் ஏதாவது பாத்துக்க, கிளம்புமா. அதான் சொல்றாருல, கிளம்புமா. அவங்க ஏதோ குடும்ப பிரச்சனை மனசுல வச்சுக்கிட்டு, அதனாலதான் சார் நான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. குடும்ப பிரச்சனை இங்க சொல்லாதமா, எங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். நீ கிளம்பு. என்ன சார் கிளம்பிட்டீங்க? நீ ஒன்னும் துணி எடுக்கலையா? எங்க இருந்து எடுக்கிறது? அதான் வந்த உடனே மூட் அவுட் பண்ணிட்டாளே. குடும்ப பிரச்சனை இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட மோதுனா இப்படிதான் நீ நஷ்டப்பட்டு நிப்ப. இப்பயாவது புரிஞ்சுக்கோ. எஸ்ஐ பார்க்கணும். அங்க இருக்காங்க, போய் பாருமா. என்னம்மா, என்ன விஷயம்? வணக்கம் மேடம், என் பேரு அமுதா. நானும் என் புருஷனும் ஒரு சில பிரச்சனைகளால பிரிஞ்சிருக்கோம். ஆனா சட்டப்படி இன்னும் பிரியல. இதுக்குள்ள என் புருஷன் கவிதான்னு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னம்மா சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? ஆமா மேடம்,
சும்மா கோயில்ல வச்சு தாலி கட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த கவிதா வேற கர்ப்பமா இருக்கா. ஏமா, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியாதா? அவ கர்ப்பமாற அளவுக்கு விட்டுட்டு இப்ப வந்து சொல்றியேமா? தெரியும். பொறுமையா பேசி பார்த்து இந்த பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். இப்ப நிலைமை கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாதுன்னா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். கவலைப்படாதம்மா, உடனே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறேன். உன் புருஷன் பேர் என்ன? மணியரசு. அவர் போன் நம்பர் கொடு. 9840803755. அப்படி உட்காரு, போன்ல பேசிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ, யாரு? மணியரசா? ஆமா, நீங்க? நான் கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன். சொல்லுங்க மேடம். கவிதான்ற பொண்ணு உங்க வீட்ல இருக்காளா? ஆமா மேடம். அந்த பொண்ணை கூட்டிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன விஷயமா மேடம்? உங்க மேலயும் அந்த பொண்ணு மேலயும் உங்க வைஃப் அமுதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? ஆமாங்க. உங்க வைஃபை விட்டு சட்டப்படி பிரியாம கவிதா கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்களாமே, அது சம்பந்தமா உங்க 2 பேரையும் விசாரிக்கணும். உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. இல்ல மேடம், அதெல்லாம் நம்பாதீங்க மேடம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். அந்த பொண்ணை அழிச்சிட்டு நேர்ல வாங்க. என்னாச்சுங்க? அமுதா போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. உடனே ஸ்டேஷனுக்கு வரணுமா? இதுக்கு தான் அனாவசியமா விட்டு வச்சுக்காதுன்னு சொன்னா. விடுங்க, அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு போகும்போது தாலியை கட்டிட்டு போனா போச்சு. அது ஏண்டி கேட்டுற? நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழறோம்னு சொன்னா போலீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. எங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு அடிச்சு சொன்னாதான் அவங்கள நம்ம கன்ஃபியூஸ் பண்ண முடியும். வேணா கவிதா, போய் சொன்ன பின்னாடி எதை பிரச்சனை வரப்போகுது? இப்பவே பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால இனிமே எது வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு வண்டி விடுங்க. போற வழியில தாலியை கழட்டிக்கிறேன். எடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என் அண்ணனுக்கு போன் பண்ணி அவரையும் இங்க வர சொல்லிடுறேன். இப்ப அவர் எதுக்கு வரணும்? நாம சொன்னா மட்டும் போலீஸ் நம்பிடுமா? கண்டிப்பா நம்ம வீட்டு ஆளுங்களையும் விசாரிக்க போலீஸ் கூப்பிடுவாங்க. உங்க வீட்டு ஆளுங்க வந்தா என் மேல இருக்கிற கோவத்துல என்னையே போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதான் போலீஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நானே போன் பண்ணி எங்க அண்ணனை வர சொல்ல போறேன். அவர்தான் நான் சொல்றபடி கேட்பாரு. அண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே கேகே நகர் மகளிர் காவல் நிலையத்துக்கு வாங்கல. என்னாச்சு கவிதா? நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். சரி, உடனே வரேன். இது பாருங்க, நான் உங்க தூரத்து சொந்தம். சென்னையில வேலை தேடுறதுக்காக உங்க வீட்டுல கெஸ்டா வந்து தங்கியிருக்கேன். இப்படிதான் நான் போலீஸ் கிட்ட பேச போறேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க, புரியுதா? சரி வாங்க. தாலியை கேட்டிட்டியா? அதெல்லாம் நான் வண்டியில வரும்போதே கழட்டிட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வா. மேடம், இவதான் கவிதா. இவதான் என்னையும் இவரையும் பிரிச்சு இவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அவசரப்படாதம்மா, பொறுமையாரு. விசாரிக்க தானே வர சொல்லிருக்கோம். நீங்க தான் மணியரசா? ஆமா மேடம். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? அவ சொல்றது சுத்த போய் மேடம். மேடம், நான் இவரோட தூரத்து சொந்தம், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் இவருக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவெல்லாம் கிடையவே கிடையாது. அநியாயமா இவ எங்களை பத்தி தப்பா சொல்லி கேவலப்படுத்திட்டா. மேடம், இவன் நடிக்கிறா. இவளை நம்பாதீங்க. நான் விசாரிக்கும் போது நீ குறுக்க பேசாதம்மா. ஏமா, நீ அவரை ரகசியமா கோயில கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு சொல்லுது? இல்ல மேடம், அப்படியே நாங்க கல்யாணம் பண்ணிருந்தா என் கழுத்துல தாலி இருக்கணுமே. என் கழுத்துல தாலி இருக்கான்னு பாருங்க. அடிப்பாவி, காலையில உன்னை பார்த்தப்ப கூட உன் கழுத்துல தாலி இருந்துச்சே. இவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறதுக்காக தாலியவே கழட்டிட்டியா? ஏமா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டேன்? நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா மேடம், நாங்க ஒரே வீட்ல தான் இருக்கோம். ஆனா நாங்க மட்டும் தனியா இல்ல. எங்க கூட இவரோட 2 அண்ணங்க, அவங்களோட குடும்பம், இவரோட அப்பா, எல்லாரும் ஒரே வீட்ல சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓஹோ,
நீ எதுக்குமா அவங்க வீட்ல வந்திருக்க? அது எங்க வீடு சிட்டில இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. அதனால வர்க்குக்காக என்னால அடிக்கடி இங்க வந்துட்டு போக முடியல. இவர் வீடு சிட்டிலே இருக்கிறதுனால இவர் வீட்லயே தங்கி வேலை தேடிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒரே வீட்லயே இருக்கிறதுனால இவ எங்க மேல சந்தேகப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா மேடம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.